மற்றும் ஒரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அது பக்கத்தோடு இன்றைய நாளும் ஒரு சிறப்பான அதுதான் எங்களோட இணைய தயாராகி இருக்கிறாங்க. முக்கியமா இன்றைய நாள நாங்க பேச எடுத்துக்கொண்ட விடயம் அப்படின்னு பார்த்தோமா இருந்த அந்த பரீட்சைகள். இலங்கையை பொறுத்த மட்டிலும் தரம் 5 பரீட்சையா இருக்கட்டும், கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையா இருக்கட்டும், உயர்தர பரீட்சையா இருக்கட்டும், மாணவர்கள் கட்டாயமாக முகம் கொடுக்க வேண்டிய பரீட்சைகளா காணப்படுது. இந்த பரீட்சைக்கு சாதாரணமாக மாணவர்கள் எப்படி ஆயத்தமாகணும்? இந்த பரீட்சை காலங்கள்ல மன அழுத்தம் என்பது சாதாரணமாகவே ஏற்படக்கூடிய ஒரு விடயம். இருந்தாலுமே பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, அதுக்கேற்ற போல மாணவர்களும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றது பற்றி நிறைய விஷயங்களை கலந்துரையாடுறதுக்கு எங்களுடைய கலையகத்தில் இணைந்திருக்கிறாங்க உளவியலாளர் அகமது இஃப்திகார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல. மறுபடியும் இந்த கலையகத்துல உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. அதாவது நாங்க ஆரம்பத்துல நிறைய இந்த சூசைட் பத்தி சில விஷயங்களை முன்றைய நேர்காணல காய்ச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு இப்ப ரீசெண்டா எக்ஸாம்ஸ் நடைபெற போகுது. பரீட்சைகளுக்கு மாணவர்கள் ஆயத்தமா இருப்பாங்க. அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியை தொடர்ந்து 10ஆம் தேதி உயர்தர பரீட்சையும் இடம்பெற இருக்கு. முக்கியமா இந்த பரீட்சை காலங்கள்ல மாணவர்கள் அவதானமா இருக்கணும். அதாவது 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை என்பது மாணவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய முதல் பரீட்சையா காணப்படுது. அந்த முதல் பரீட்சையும் அவங்க ஒரு சிறு பராயத்துல எழுத போறாங்க. அந்த விளையாடு கொண்டு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு அப்படி ஒரு பருவத்திலையும் இவ்வளோ ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ளணுமா என்ற ஒரு தன்மைக்கு வராங்க. அதுவும் பார்க்கும்போது பேரண்ட்ஸா இருக்கும்போது பிள்ளைகள் 3ஆம் ஆண்டுலேயே கிளாஸஸ்க்கு போகணும், நிறைய விஷயங்களை செய்யணும் என்று ப்ரெஷர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இருந்தாலுமே கூட இந்த மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயம் படிப்போட எப்படி தொடர்பு பட்டதா காணப்படுது? நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த நாட்டுக்கு மக்களுக்கு பிரயோசனமான ஒரு தலையங்கம் நான் கருதுகிறேன். மனநிலை பரீட்சையோட மனித வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. மனநிலை சரியாக இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையே சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பராயத்தில் ஒரு எக்ஸாம் உண்டுண்டா, அதாவது பாடசாலை முடிச்சுட்டு அப்படி அவங்க கிரேட் 1, 2, 3ன்னு போய் சிலர்கள் கிரேட் 2லேருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் செய்கிறாங்கன்றது நம்மளோட பேரண்ட்ஸுக்கு அநேகமான ஆட்களுக்கு தெரியாதுன்னு நான் கருதுகிறேன். நான் நிறைய எங்களோட கிளினிக்கில் நான் காண்ற பல பிள்ளைகள் எடுத்துகிட்டு வருவாங்க பிரச்சனைகளோட. அதை ஆராய்ந்து பார்த்தா பேரண்ட்ஸ் அவங்கள அணுகிய விதம், எப்படி நீங்கள் இந்த விடயத்தை நீங்கள் எந்த நோக்கத்தில் செய்கிறீங்கன்றது நோக்கம் தெரியாதால் பிள்ளைகள் அவதிப்படுறதையும் பார்க்குறோம். சில பிள்ளைகள் சரளமாக இந்த பரீட்சையை பேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. நான் நினைக்கிறேன் மனநிலை எல்லா விடயங்களுக்கும் அவசியம் போல் இந்த குழந்தை வளர்ப்பில் முக்கியமான ஒரு பகுதி நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் காய்ச்சிருக்கிறேன். மனநிலையை சரியான முறையில் வைத்துக்கொள்ளணும். அதற்கு பெற்றோர் உதவி செய்யணும். அதுக்கு அந்த பிள்ளைகளை அணுகிற ஆசிரியராக இருக்கலாம், பாடசாலை சூழலாக இருக்கலாம், ஒரு சுமூகமான ஒரு சூழலை அமைத்து கொடுக்கணும்ன்றது தான் நான் நினைக்கிறேன். இது முக்கியத்துவம்ன்றது காரணமாக இருக்கும். நிச்சயமா மனநிலை என்பது சாதாரணமான ஒரு மக்களுக்கும் தேவையான ஒரு விஷயம். அந்த மனநிலை எந்தெந்த சூழ்நிலைகள்ல பாதிக்கப்படும்னு கேட்டா அதுல பரீட்சையும் ஒன்றை கருதப்படுதுன்னு நீங்க சில விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஆனா இருந்தாலுமே கூட இன்றைய காலகட்டம் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அதிகப்படியான தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டங்களில் படிக்கிறதுக்கு அனைத்து தேவையான வசதிகளுமே இருக்கு. அன்றைய காலகட்டங்களில் ஒரு புத்தகத்தை பார்க்கணும், கட்டாயமா குருகுலம் போகணும், ஒரு ஆசிரியரை படிச்சுட்டு வந்தா மட்டுமே தான் நம்மளுக்கு விஷயம் தெரியும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. காலம் மாறிடுச்சு. போன் எடுத்தாலும் ஒரு வீடியோஸை போட்டாலும் நாங்கள் படித்து பேப்பர் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம், நிறைய விஷயங்களை செய்து கொள்ளலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் மாணவர்கள் தொழில்நுட்பத்தை அதிகப்படியாகவும் பாவிக்கிறாங்க. இங்கே தியரி வைஸை அவங்க பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறாங்களான்னு கேட்டால் கேள்விக்குறியாக தான் காணப்படுது. அதுலேயும் முக்கியமாக இந்த மன அழுத்தம் காரணமாக, அதுவும் இந்த பரீட்சை காலங்களில் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகும் மாணவர்களுக்கு. ஒரு சிலவங்க படிக்கிற காலங்கள்லேருந்து ரொம்ப இப்போ ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறாங்க, படிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை படிச்சுட்டு சில விஷயங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறாங்கன்றதா அவங்களுக்கு எக்ஸாம் ஃபேஸ் பண்ண ரிலீஸாக இருக்கும். அதுலேயும் ஒரு சில மாணவர்கள் இருப்பாங்க, இந்த எக்ஸாம் காலங்கள் வரும்போது தான் பேப்பர் கிளாஸ் போடுவாங்க, அதிகப்படியான ப்ரெஷராக இருக்கும். இப்படி இருக்கும்போது பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, மாணவர்களுக்கு எப்படி வகையான அனுபவத்தை கொடுக்கணும், எப்படிப்பட்ட கல்வி முறைகளை அவங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலேயே நம்மளோட வாழ்க்கையில் எக்ஸாமை தவிர்க்கலாம். அவர் வாழ்கிற காலம் எக்ஸாம் செய்யணும். சில மதங்களில் சொல்லுவாங்க இறந்தாலும் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லுவாங்க கடவுள்கிட்ட. ஆகவே நம்மளோட லைஃப்பில் எக்ஸாமை தவிர்க்கலாம். பிள்ளைகளும் விளங்கணும். நம்மளோட வாழ்க்கையில் எக்ஸாம் இருந்து கொண்டே, ஒரு ஆள் வாழணும் என்றால், வளரணும் என்றால் அவர் எக்ஸாம் செய்யணும்.
அவர் அந்த இடத்துல இருக்கணும் என்றால் அவருக்கு எக்ஸாம் தேவைப்படாது. ஒரு ஆள் எக்ஸாம் முடிச்சு செய்தால் தான் அந்த கிரேட் 5 இருக்கலாம், பாஸ் ஆகி போகலாம். 11 A லெவல் யூனிவர்சிட்டி டிகிரி போய் PhD வரைக்கும் போகலாம். அந்த எக்ஸாம் செய்தால் மாத்திரம்தான். ஒரு ஆள் சும்மா இருக்கணும் எக்ஸாம் செய்ய தேவையில்லை. ஆனால் அவருக்கு வேறு எக்ஸாம்ஸ் வரும். எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் எக்ஸாம் இருக்கும். ஆகவே மாணவர்களும் தான் பெற்றோரும் தான் எக்ஸாமை தவிர்க்கலை நம்மளோட வாழ்க்கையில். அப்போ எக்ஸாமுக்காக வேண்டி படிக்க வைக்கிறா இல்லாட்டி வாழ்கிறதுக்காக படிக்க வைக்கிறான்ற நோக்கத்தில் தெளிவாக இருக்கணும். ஒரு மனிதனாகணும், வெறுமனையில் மார்க்ஸ் எடுக்கணும் என்றால் நீங்கள் முடிவெடுக்கணும். பெற்றோரும் தான் ஆசிரியர் தான் இந்த பிள்ளைய ஒரு மார்க்ஸ் எடுக்கிற இலக்கங்களோடு வாழ்கிற பிள்ளையாக மாற்றணுமா இல்லை மனிதனாக மாற்றணுமான்றத 2 பேரும் தெளிவாக இருக்கும். அந்த கல்வி முறையிலையும் நான் நினைக்கிறேன் வெறுமனே மார்க்ஸை மட்டும் இல்லை, கல்வி முறையும் பார்த்தா இல்லைங்கள பல விடயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஸ்கில்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க, படிக்க இயலாத பிள்ளைகளுக்குரிய துறைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஆகவே ஒரு சமநிலையோட ஒரு ஒரு கல்வி நடவடிக்கையில் தான் நாங்கள் பிள்ளைகளை வைத்துக்கொள்ளணும். எந்த நேரம் அது கிரேட் 1லிருந்து பெற்றோரோட கையில் இருக்கும் வரைக்கும், பெற்றோரோட கையில் எவ்வளோ காலம் இருப்பாங்கன்றால் இந்த யூனிவர்சிட்டி வரைக்கும் தான். யூனிவர்சிட்டி பிறகு பிள்ளைகள் அவங்களுடைய ஸ்டைலில் படிப்பாங்க. அப்போ ஆசிரியர்கள் தான் பெற்றோர்கள் அந்த சமநிலை உள்ள ஒரு சூழலை கொடுக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் நினைக்கிறேன் இவர்களுக்கு இந்த எக்ஸாமை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி படித்து கொடுக்காம இவர்களுக்கு அந்த ஆரம்பத்திலிருந்து இந்த கற்கணும்ன்ற இந்த உணர்வோட அந்த தேவையோடு படித்து கொடுக்குற ஆசிரியர்களாக இருக்கணும்னு பெற்றோராக இருக்கணும். சில இடங்கள் எடுத்துக்கொண்டால் வீட்டில் படிக்க மாட்டாங்க, அவங்க டீச்சரை வச்சு தான் படிப்பட்டுவாங்க. இந்த இன்னும் காலம் பூரா நான் நினைக்கல பிள்ளைய பெற்றுட்டு வளர்த்தெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டு வளர்ப்பாங்களா தெரியாது. அப்படி தான் காலம் போகுது அதிகமாக. இப்பயும் அப்படி நடந்துட்டு சமூகத்தில் அவங்க முடியும்னா கொஞ்சம் காலையில் பாடசாலை, ஈவினிங் ஆனால் ஒரு டியூஷன் டீச்சரை கொடுத்து படிக்க வைப்பாங்க. ஈவினிங் டியூஷன் டீச்சர் கிடைக்காது, இரவைக்கு அனுப்பி படிக்க வைப்பாங்க. அம்மாவுக்கு இருக்குது சாப்பாடு கொடுக்குறதும் உறங்க வைக்கிறதும் துப்புரவு செய்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது மாதிரியான அந்த பேரண்டிங்கில் வர சிக்கல்களும் இந்த பிள்ளைகளுக்கு அழுத்தத்தை ஆரம்பிக்கும். நாங்கள் கிட்டத்தில் ஒரு பிள்ளையை பார்த்தோம். அந்த பிள்ளை பாடசாலை போகலான்ட்டு அழுதுகிட்டே இருக்குது, நல்லா படிக்கிற பிள்ளை. அந்த பிள்ளையை கூப்பிட்டு நானும் மனநல வைத்தியரும் இருந்து கதைச்ச நேரம் நமக்கு விளங்கிச்சு. காலையில் 7:30 இரவு 9 வரைக்கும் வேலை. அந்த பிள்ளை 7:30 ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூல், ஆஃப்டர் ஸ்கூல், ஜூம் கிளாஸ், வித் கிரேட் 5. அந்த பிள்ளை போகாது. அந்த பிள்ளைங்க நம்மளோட டாக்டரும் நம்ம டிசைட் பண்ண அம்மாவுக்கு இருந்து பார்க்க சொல்லி அந்த நேரத்தில் 7:30 8-10 மணி ஆங்காட்டி நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன நடக்கும். அதே ஸ்ட்ரெஸ் வரும். ஆகவே பிள்ளைகளை அழகான முறையில் அணுகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும். பாடசாலை காலத்தில் வெறுமனே எக்ஸாம் பீரியடில் மாத்திரம் இல்லை, எக்ஸாம்னால் மாத்திரம்தான் எங்களோட பேரண்ட்ஸும் ரெடி ஆகுவாங்க, டீச்சர்ஸும் பேப்பர்ஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மனோநிலையை சரி செய்து கொள்ளணும், படிக்கிறதுக்குரிய மனோநிலையை உருவாக்கிக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையில் தாங்கள் விளங்கி கொள்ளணும், இது ஒரு உங்களோட தேவைக்கு செய்கிற ஒரு வேலை. நீங்கள் வாழ்கிறதுக்கு தயாராகிறதுக்கு ஒரு செய்கின்ற ஒரு முக்கியமான வேலை தான் இந்த கல்வி நடவடிக்கை. வெறுமனே அம்மா அப்பா சொன்னதுக்காக வேண்டி, நம்மளோட இலங்கையில் கட்டாயம் ஸ்கூல் போகணும்னு சொன்னதுக்காக வேண்டி படிக்காமல் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவை என்ற அந்த உணர்வோடு மாணவர்களும் தயாராகி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அந்த நோக்கத்தில் தெளிவாக இருந்து இந்த பயணத்தை ஆரம்பித்து வைத்தால் நான் நினைக்கிறேன் பரீட்சை ஸ்ட்ரெஸ் நம்மளை விட்டு போகாது. பரீட்சைக்குரிய அந்த தயார் நிலையும் அந்த நேரத்தில் செய்து கொண்டு போகலாம். கட்டாயமாக. அதிலும் முக்கியமாக சில விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. மாணவருடைய வாழ்க்கை போக்கு என்பது இலக்கத்தை, அதாவது மார்க்ஸ் அடிப்படையாக மட்டுமே கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கையின் திறமையும் முக்கியமாக காணப்படுது. அதையும் தாண்டி அந்த ஆரம்பகட்ட கல்வின்றது அவங்க சவாலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயம் இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சைன்னு சொல்லக்கூடிய இந்த புலமை பரிசல் பரீட்சையாக காணப்படுது. அதுலேயும் சில விஷயங்களை நாங்கள் டிப்ஸாக கேட்க விரும்புகிறோம் சார். ஏன்னு சொன்னால் ஒரு தரம் 5 படிக்கிற மாணவர்கள் மத்தியில் இப்போ நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, காலை 7:30 மணிக்கு ஆரம்பித்து நைட் 9 மணி வரைக்குமே அவங்களுக்கு கிளாஸஸ், அவங்களுக்கு ஒர்க் அப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒர்க்கில் ஒரு சன்மானம் கிடைக்க பெற்றா ஏதோ ஒரு மனசில் ஏதோ நம்ம செய்கிறோம், அதுக்கான ஊதியம் வருதுன்னு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு அன்றைய அந்த வாழ்க்கை பருவத்தில் விளையாடணும், கதைக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், இப்படின்ற ஒரு ஆசைகளும் இருக்கும். ஆனால் சில பேரண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்கும் பொழுது காலையில் ஒர்க்கு போயிடறாங்க, பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, அந்த பிள்ளைக்கு எது வேணும் எது கூடாதுன்றது தெரியாது. அதையும் தாண்டி அந்த பிள்ளைய
படிச்சுதான் ஆகணும். அவங்கள்ட்ட இருக்க ஆசையும் வந்து பிள்ளைகிட்ட திணிக்கிறது. நான் சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும். நீ விளையாட போக்கூடாது. நீ படிச்சுட்டு தான் இருக்கணும். இப்படின்ற ப்ரெஷரையும் குடுக்குறாங்க. அது முக்கியமா இந்த பரீட்சை காலங்கள்லயும் சரி, சாதாரண நிலைமைகள்லயும் வந்து, ஒரு மாணவருக்கோ, ஒரு பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோரோட பங்களிப்பு எந்த அளவு வீதம் வந்து வழங்கப்பட வேண்டும்? எனக்கு திரும்பவும் இந்த கேள்வி இப்படி விளங்குது. அதாவது பரீட்சை காலத்துல கிரேட் 5 ஸ்காலர்ஷிப்க்கு தயாராகும் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் எப்படியான ஒரு சூழலை கொடுக்கணும்? ம். உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு வருடமா இவங்க ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தில் இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் போகும். டீச்சர் அப்படி செய்வாங்க. ஆஃப்டர் ஸ்கூலில் செய்வாங்க. அம்மா செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு விளையாட்டு, ஓய்வு நேரம், சரியான நேரத்தில் சாப்பாடு, சரியான நேரத்தில் தூக்கம், இதெல்லாம் மிஸ் ஆகும் தானே. அப்போ இதோட பலன் அவங்களோட லைஃப்பில் தாக்கம் செலுத்தும். ஆகவே நாங்கள் பிள்ளைகளை இதுக்கு பிறகு சரி, நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 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 1 or 2 வீக்ஸ் தான் இருக்குன்னா, 1 or 2 வீக்ஸ் இருக்குது. அவங்கள அணுகும்போது இப்போ நீங்கள் ஒன்றும் செய்யாமல் விட்டாலும் போதும்னு நான் நினைக்கிறேன். எப்படி அவளை ரிலாக்ஸ் பண்ணலாம் விடால், நீங்கள் இவ்வளோ நாள் செய்துட்டு வந்து செய்யாமல் இருங்களேன் என்று சொன்னாலும் நல்ல ஒரு ஆன்சர்னு நினைக்கிறேன். நான் பல ப்ரோக்ராம்களுக்கிட்ட போனேன். கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் பேரண்ட்ஸை சந்திக்க சொன்னாங்க, பேச சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் செய்யாமல் விடுங்க, பிள்ளை தானாக எக்ஸாம் செய்து வருவாங்க அன்றைக்கி. ஏன்னா ஆசிரியர்கள் செய்கிற சில முயற்சிகளே சாதாரணமாக சில பிள்ளைகளுக்கு போதும். இந்த பரீட்சையோட நோக்கத்தை நாங்கள் விளங்கணும். இந்த பரீட்சை வந்து பிள்ளைகளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து கொடுக்குறதுக்கு, இல்லாட்டி புதிய ஒரு பாடசாலைக்கு அவங்கள நுழைய வைக்கிறது, இப்படியான நோக்கங்களை தான் வச்சுருக்கேன். மற்ற அவங்களோட இன்டெலிஜென்சியை, அவங்களோட அறிவு ரீதியான இன்டெலிஜென்சி, நுண்ணறிவு செக்கிங் அதில் தான் நடக்குது. ஆகவே இதுதான் நோக்கமே ஒழிய, நமக்கு பிள்ளைகளோட சமூக செயற்பாடுகள், அவங்களோட சமூக திறன்கள், அவங்களோட சாதாரணமான திறன்கள் எல்லாம் அதாவது ஒரு பக்கம் பார்க்காம வெறுமனே கல்வி, வாசிப்பு, எழுதல் என்று இருந்தால் ஒரு சமநிலையான பிள்ளை கிரேட் 5 10 இயர்ஸ்லேயே நாங்கள் மிஸ் பண்ண வைக்கிறோம் அவங்கள. ஆகவே நீங்கள் இந்த இருக்கிற ஒரு 2 வாரத்துலேயும் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு மனிதன் செய்கிற விடயங்களுக்கு தானே, சுத்தமாக இருக்கலாம், சரியான நேரத்தில் சாப்பிட்றதா இருக்கலாம், சரியான நேரத்தில் உறங்கி எழும்புறதா இருக்கலாம், சரியான நேரத்தில் ஒரு ஓய்வு எடுக்கிறதா இருக்கலாம், ஒரு சம்டைம் அவரோட ஃப்ரெண்ட்ஸை சந்தித்து வரதா இருக்கலாம். நான் நினைக்கிறேன் ஆசிரியர்களும் இந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு நினைவு கூறலோடு இருக்கணும். இந்த 2 வீக்ஸும் 3 வீக்ஸும் இவங்களை நீங்கள் சும்மா ஒரு ரிலாக்ஸாகவே இந்த இடத்த கடக்கணும், இந்த நேரத்தை கடக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்றால் அவங்களோட தலையில் பல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், வரலாறுகள் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், கண்டுபிடிப்புகள் இருக்கும். ஆகவே அது ஒரே அடிக்கு ஒரு மணித்தியாலத்தில் 2 மணித்தியாலம் இருந்த பிள்ளை எழுதணும், அதை குறிப்பிட்ட நேரத்தில் எழுதி முடிக்கணுமென்ற ஒரு யோசனையோடே தான் எழும்புவாங்க, தூங்குவாங்க, நடப்பாங்க, விளையாடுவாங்க, இப்படி தான் இருக்குமா. ஆகவே அவங்களோட அன்றாட செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சாதாரணமாக பேரண்டிங்கில் அது கட்டாயம். ஒரு குழந்தைய ஒரு ஒழுங்கில் வைக்கணும், இரவிலிருந்து உறங்கும் வரைக்கும். அதெல்லாம் கடந்து தான் இந்த பிள்ளை இந்த 1 வருஷமாக 2 வருஷமாக சம்டைம் கிரேட் 2 இருந்தால் 4 வருஷமாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். பெற்றோரும் தான் ஆசிரியர் தான். இவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துகிட்டு போன ஸ்பீடை குறைக்கலாம். யாருக்கும் ஸ்பீட் பண்ணுறதால, அவசரமாக திணிக்கிறதால சக்ஸஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கல. ஆகவே அந்த பிள்ளைகளோட எதிர்காலம், அவங்களோட சமூகத்திறன், அவங்களோட ஒரு மன நிம்மதியான அடுத்த வருடம், இல்லாட்டி ஒரு நோயாளியாக மாத்திரா என்ற ஒரு கேள்விக்குறி. சில பிள்ளைகள் நோயாளியாக மாறுவாங்க, சில பிள்ளைகள் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொள்வாங்க. அப்போ ஏன்னா ஒப்பிடுவாங்க, அந்த பையன் இப்படி இருக்கிறாய், நீ இப்படி இருக்கிறாய், தூங்கிட்டு இருக்கிறாய், இப்படித்தான் இந்த போராட்டம் போகுது. அதாவது நோக்கம் தெரியாத அணுகுமுறைகளில் இப்படி தான் இருக்கும். ஆகவே நீங்கள் பெற்றோர் நோக்கத்தில் தெளிவாயிருங்க. அவங்கள இந்த 2 வீக்ஸும் ஒரு ஒழுங்கான, ஒரு சுமூகமான ஒவ்வொரு நாட்களாக கடந்து போகிறவங்க பாராட்டுறது. வெறுமனே மார்க்ஸை பார்க்க தேவையில்லை, பாராட்டலாம். 100க்கு 100 எடுக்கணும்னு ஒரு தேவையும் இல்லை. வர நம்பரை நீங்கள் பாராட்டுங்க, பிள்ளையே நீங்கள் சரி செய்துடுங்க, தட்டி கொடுங்க. அதே நேரம் அவங்கள ஓய்வு நேரத்தில் வைங்க, சரியான நேரத்தில் சாப்பாடை கொடுங்க. தண்டை புள்ள நிம்மதியாக இருக்கிறான்றத ஒவ்வொரு இரவும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் நிம்மதியாகிறீங்க. இப்படி தான் இவங்களை ரிலாக்ஸ் பண்ணலாம். மன நிம்மதி
பாடசாலை பரீட்சைக்கெல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வாழ்கிறதுக்கு முக்கியமான ஒரு பாதி. ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த இரு வாரங்கள் இல்லாட்டி 3 வாரங்களையும் நீங்கள் ஒன்றும் செய்ததெல்லாம் நிப்பாட்டிட்டு அவங்கள சாதாரணமாக அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் நடவடிக்கைகளை செய்கிறதுக்கு விட்டாவே போதும்னு நான் நினைக்கிறேன். கட்டாயமாக சார். நீங்கள் சொல்லும் போது தான் ஒரு கேள்வி எனக்கு ஞாபகம் வருது. அதாவது இப்போ நீங்கள் நிறைய பேர் உளவியலாளர்கள் அதிகமாக போயிட்டு மாணவர்கள் சந்திக்கிறதுக்கான காரணம் பெற்றோர்கள் அழைத்து வர்றதுக்கு காரணம் சில விஷயங்களை சொல்லிடுங்க. அந்த அவங்களோட நோக்கம் என்னதுன்றது ஒரு குறிக்கோளாக இல்லை. அதையும் தாண்டி என் பிள்ளை படிக்குது இல்லை, என் பிள்ளைக்கு ஞாபகம் நிற்குது இல்லை, என் பிள்ளை மற்றவங்களோட பேசுறது கிடையாது, என் பிள்ளை நல்லா படிக்கிறாங்க, ஸ்கோர் மார்க்ஸ் வருது, ஆனால் மற்றவங்க யாருமே பெருசாக பேச மாட்டேன்றாங்க, அத்லெட்டிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்றாங்க, கதைக்கிறாங்கல்ல, மூவ் பண்ணுறாங்கல்ல, இப்படி சில விஷயங்களும் கேசஸ் வருமா இருக்கும். அதுக்கு உளவியல் சம்பந்தமா என்ன பதிலா இருக்கும் சார்? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டியில தான் மூளை அமைஞ்சிருக்கு. எந்த மூளை உங்களோட மூளை மாதிரி இல்லை. பிரெயின் ஒவ்வொருத்தருக்கும் வேறு தரும். அப்போ நான் பேசுகிற மாதிரி உங்களுக்கு பேசலாம், ஒரு சகோதரன் கதைக்கிற மாதிரி இன்னொரு சகோதரன் கதைக்கலாம். அப்போ ஒரு மனிதன் நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும்போது 4 பேர் இருந்தால் 4 பேர் 4 மாதிரி தான் வாசிப்பாங்க, 4 பேர் தான் ஞாபகம் வச்சு கொள்வாங்க. படிக்கிற ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும், அவங்க பேசுகிற வித்தியாசமாக இருக்கும். இந்த வித்தியாசங்கள்லாம் பெற்றோர்களையும் சொல்லணும். மூத்த மகனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், 2வது மகனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அதை இருக்கிற பிரச்சனையை அட்ரெஸ் பண்ணி அவங்கள கைட் பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்ட் இல்லாத பிள்ளைக்கு ஃப்ரெண்டை உருவாக்கி கொடுக்கறதுக்கான மெத்தடை கண்டுபிடிச்சாவே பெற்றோர் அந்த பிரச்சனைலேருந்து பிள்ளையை பாதுகாக்கிறீங்க. இப்போ நான் இன்றைக்கு ஈவினிங் ஒரு பிள்ளையை பார்க்க இருக்கிறேன். நான் அவர் 13 வயசில் ஓலவலுக்கு தயாராகிறாரு. 13 வயசு ஆனால் அவருக்கு ஒரு அழுத்தம் ஒன்று இருக்குது. நான் அவரை 4ஆம் ஆண்டில் வச்சு பார்த்து சொன்னேன், இவர் கொஞ்சம் அறிவு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குன்னு. அப்போ நான் அதுக்குரிய டெஸ்டிங்ஸ் எல்லாமே இன்னொரு டாக்டரோட கூட சேர்ந்து அந்த ஸ்பீடாக இருக்கிற பிள்ளை தான் நான் என்னோடய டச்சில் இருக்கல. அவங்க திரும்ப வந்திருக்கிறான், கொஞ்சம் அழுத்தத்துக்கு போயிட்டார். அவசரமாக பாடசாலை நிப்பாட்டி ஓலவில் செய்ய வைக்க போகிறாங்க 13 வயசில். கிட்டத்தட்ட 2 இயர்ஸை பைபாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அந்த ஸ்பீடான பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஸ்லோவான பிள்ளைகள் இருக்கிறாங்க, மெல்ல கட்டுற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த வேறுபாடுகளை பிள்ளைகளோட பெற்றோர் விளங்கிக் கொள்ளணும். அதெல்லாம் எங்களுக்கு செய்யலாம். சமூக திறன் இல்லாத பிள்ளையை செய்தெடுக்கலாம், தாழ்வு மனப்பாங்கு உள்ள பிள்ளைகளை அவங்கள ட்ரெயின் பண்ணி எடுக்கலாம், சமூகத்தோட பழகாத பிள்ளைகளை பழக வைக்கலாம், வாசிக்க தெரியாத பிள்ளை வாசிக்க வைக்கலாம், கல்வி நிரற்பாடு அதை ஹேண்டில் பண்ண. எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டில் இருக்கு. நாங்கள் அதுக்கு தேடுதல் இருக்கணும். அந்த பெற்றோர்ன்ற வகையில் அதை தேடி பார்க்கணும், எங்கே போகணும், யார்கிட்ட போகணும், சரியான இந்த தேடல் அம்மா அப்பாட்ட இருக்கணும். வெறுமனே இந்த பிள்ளைக்கு வாசிக்க தெரியாது, படிக்க தெரியாது, சமூகத்தில் பலவர்கள்லேருந்து யோசிச்சுட்டு இருக்கிற காலம் இல்லை இது. பிள்ளைகள் குறைபாடோடு பிறந்திருந்தாலும் அதை செய்கிறதுக்குரிய சகல ஏற்பாடுகளும் எங்களோட நாட்டிலையும் இருக்குது, வைத்தியத்துறையிலையும் இருக்குது, எல்லா துறையிலையும் அவங்கள வளர்த்துருக்கலாம். கடவுள் வெறுமனே பிள்ளைகளை குறைபாடோடு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்குரிய எல்லா ஏற்பாடும் இருக்குது. நம்ம பெற்றோர்ன்ற வகையில் தேடல் இருக்கணும், அதுக்குரிய சரியான இடத்துக்கு போக தெரிஞ்சிருக்கணும். நான் நினைக்கிறேன் அந்த கொஸ்டினுக்கு அதுதான் நான் சார். நிச்சயமாக சார், அழகாக சொல்லியிருந்தீங்க. அதாவது பெற்றோர்கள் என்பது பிள்ளைங்களை வழிநடத்த பெற்றோர் எப்படி இருக்கிறாங்களோ அதை பார்த்தா பிள்ளை வளரும் என்று சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அந்த பெற்றோர்களுடைய அந்த ஒப்பிட்டு பார்க்கறது, மற்ற பிள்ளை எப்படி இருக்குது, எந்த பிள்ளை எப்படி இல்லைன்றதை நீங்கள் யோசிச்சாம விட்டுட்டு எந்த பிள்ளைக்கு என்ன தேவை, எந்த பிள்ளைக்கு என்ன பூர்த்தி செய்யணும், இது போன்ற விஷயங்களை நாங்கள் சிந்திச்சு பார்த்தாலே போதும், அந்த பிள்ளைக்கான எதிர்காலத்தை நாங்கள் அழகாக உருவாக்கி கொடுக்கலாம். அதையும் தாண்டி சார், இப்போ சில விஷயங்கள் நம்ம பேசலாம். இந்த மாணவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பேசிட்டு இருக்கோம். இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், அதாவது இந்த புலமை பரிசில் பரீட்சை, நீங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க பெற்றோர்களோட பங்களிப்பு எந்த விதம் இருக்கணும். பெற்றோர்கள் வீட்டுல பிள்ளைகளை பார்க்கறத விட அதிகப்படியா மாணவர்கள்ட்ட நிறைய விஷயங்களை கதைக்கிறது முதலாவது ஆசிரியராக தான் இருக்கும். அப்ப ஆசிரியருடைய பங்களிப்பு மாணவர்களுக்கு எந்த அளவு தூரம் முக்கியமா இந்த பரீட்சை காலங்கள்ல எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஆசிரியர் பெரிய ஒரு பங்கு. நான் வரும்போதும் ஒரு ஸ்காலர்ஷிப் ஆசிரியர் என்னோட காய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள கேட்டால் அவங்களோட ஆசிரியரோட வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். இந்த காலத்தில் கிரேட் 5 பாரம் கொடுத்துருக்குறாங்க. அதிபர் நான் செய்யணுமுண்டாவே வீட்டை விட்டுடுவாங்க, வீட்டோட பொறுப்பெல்லாம் கைவிட்டுடுவாங்க. அவங்களோட பிள்ளைகளை அவங்களோட வேலைகளை செய்து கொள்ள சொல்லுவாங்க. இப்படி தன்னை மறந்து வேலை செய்கிற ஆசிரியர்கள் தான் கூட இருக்கிறாங்க. அது அவங்களுக்கும் ஆபத்தான நிலைமை. நீங்கள் அவங்களையும் பாதுகாத்து, ஆசிரியர்கள் தங்களை பாதுகாத்துக்கணும். முதலாவது பிள்ளைக்கு ஆசிரியர் இருக்கணுமே படிக்கிறதுக்கு.
ஆகவே ஆசிரியர்களும் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த ஓட்டத்தில் நீங்கள் கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க. நீங்களும் அவசரப்பட்டு ப்ரெஷர் பண்ணுறதுக்கு எந்த தேவையும் இல்லை. நீங்களும் ரிலாக்ஸ் ஆகுங்க. நீங்களும் படித்த விடயங்களில் புதிய விடயங்கள் படித்து கொடுக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பழைய விடயங்களை தான் நீங்கள் மீட்டி கொண்டு இருப்பீங்க. ஆகவே உங்கள்கிட்ட ஒரு டாக்கர்டான மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களோட தான் கூட வேலை செய்வாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த மாணவனை நான் எப்படி சரி 200க்கு எடுக்க வைக்கணும், இந்த மாணவனை நான் 150 கொண்டு போகணும், இந்த மாணவனை பாஸ் பண்ண வைக்கணும், அம்மா அப்பா கேட்பாங்க. இப்படி ஒரு அழுத்தத்தில் இவங்களும் தூங்கி எழும்புவாங்க. ஆசிரியர்களோட சமநிலையான போக்கும் அவங்களுக்கும் தேவை, மாணவர்களுக்கும் தேவை. ஆகவே இந்த 3 வீக்ஸ்லேயும் ஆசிரியர் நீங்களும் உண்ணுங்க, பறகுங்க, ரிலாக்ஸ் ஆகிடுங்க, உங்களை பாதுகாத்துக்கோங்க. ஏன்னால் நீங்கள் இன்னொரு கிரேடை நீங்கள் திரும்ப எடுத்துட்டீங்கன்னா மறு ஸ்ட்ரெஸ் கூடும் உங்களுக்கு. சில அதிபர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணி கீழே போட்டு மேலே மற்ற டீச்சர்ஸை போடுவாங்க. சில அதிபர்கள் இவர் தான் நல்ல, இவர் தான் இதுக்கு பெஸ்ட்டுன்னு வச்சு டீச்சிங்கை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ யாரும் நம்மளை பாதுகாத்து தருவாங்கன்னு நீங்கள் நினைக்கப்படாது. ஆசிரியராக இருக்கலாம், மாணவர்கள், சின்ன மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கு. எக்ஸாம்பிளுக்கு தயாராகிற பிள்ளைகள் தன்னை பற்றி யோசிக்கும். இப்போ நான் அட்வான்ஸ் லெவல் பிள்ளை அம்மாவோட கதைச்சு அவன் பாடசாலை போகிறதுக்கே ரெடி இல்லை, இன்னும் எக்ஸாம் இருக்குது 2 வீக்ஸில். இப்போ அவனுக்கும் ஒரு மனப்பிரச்சனை தான், போகலாம் எக்ஸாமை பற்றி பயம், எக்ஸாம் ஹாலுக்கு போனேன். இப்போ ஆசிரியர் என்ன செய்யணும், உங்களையும் பாதுகாத்து கொண்டு கற்றல் நடவடிக்கை ஆல்ரெடி நீங்கள் செஞ்சிட்டீங்க. நான் நினைக்கிறேன் ஒரு மீட்டலோட ரிலாக்ஸாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு போங்க. இந்த 2 வீக்ஸ் தான் இருக்குது. புதிய விடயங்கள் ஒன்றுமே பேசாமல் மாணவர்களையும் பாடசாலையில் எடுத்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் சப்ஜெக்ட்டு போகணும். நான் நினைக்கிறேன் அதில் நடக்கிறேன் ரிலாக்ஸேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்குது ஸ்கூல் மட்டத்தில். ஆசிரியர்கள் மிச்சம் கவனமாக அமைதியாக கடத்த வேண்டிய 3 வீக் தான் நான் நினைக்கிறேன் பக்கத்தில் இருக்குது. நிச்சயமா தொடர்ந்து நிறைய விடயங்களை சொல்லிட்டு வாரீங்க. எங்களுக்கும் முக்கியமாக ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும், பெற்றோர்கள் இந்த பரீட்சை காலங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதையும் தாண்டி இப்போ முக்கியமான நபர்கள்ன்ற அந்த மாணவர்கள் தான், யாரெல்லாம் இந்த புலமை பரிசுகளை தோற்று இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சில விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். முக்கியமாக மாணவர்கள் இந்த பரீட்சை காலங்களில் படிக்கிறது மறக்கக்கூடாது, கவனம் சிதறக்கூடாது இப்படின்னு சொன்னால் உளவியல் ரீதியில் என்னென்ன மாதிரி விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும்? மாணவர்கள் விளங்கிக்கொள்ளணும், இது அவங்களோட இறுதி பரீட்சை இல்லை, அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற பரீட்சையும் இல்லை. இது ஒரு ஒரு கட்டத்தில் நீங்கள் செய்து இந்த பரீட்சையில் ஒரு கடமைக்காக நீங்கள் செய்கிறீங்க, ஒரு நோக்கம் இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களை நிதானமாக வைத்துக்கொள்ளணும், ஒவ்வொரு நாளையும் அமைதியாக கடத்தணும். ஏன்னா ஒவ்வொரு இரவில் நீங்கள் அமைதியாக தூங்கணும் மாணவர்கள். ஏன்னா உங்களோட தூக்கத்தை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும். உங்களை நீங்கள் 3 நேரம் சாப்பிட்றீங்கன்னு பாருங்கள். நிதானமாக இருந்து அம்மா ஊட்டுற பிள்ளைகளாக தான் இருப்பாங்க, அதை கூட நீங்கள் நிதானமாக சாப்பிடணும். ஓடி ஓடி சாப்பிட்டு ஓடி ஓடி படித்து திரையும் இல்லாமல் உங்களை ஒரு ஒரு க்ளீனாக ஒரு துப்புரவு உங்களோட சுத்தம் செய்து கொள்ளாமல் இப்படி ஒரு ஒரு ஓட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு நிதானம் வராது. மாணவர்கள் நீங்கள் நிதானமாக இருக்கணும். உங்களோட வளமையான ஷெடியூலில் நீங்கள் கொஞ்சம் ஓய்வு நேரத்தையும் அதிகப்படுத்தி கொள்கிறேன் நல்லன்னு நினைக்கிறேன். ஓய்வு நேரத்தையும் கூட்டிக் கொண்டு விளையாடுற பழக்கத்தையும் கொஞ்சம் செஞ்சு வெளியே போய் வாரது, முடியும்னால் உங்களோட ஃப்ரெண்டை சரி பார்த்துட்டு வர்றது, இல்லாட்டி பக்கத்து வீட்டில் போய் விளையாடிட்டு வர்றது. இந்த நேரம் நீங்கள் 1.5 வருஷமாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க தானே, இந்த 3 வீக்ஸ்க்கும் நீங்கள் ஒரு நிதானமான ஒரு ஷெடியூல் ஒன்றுக்குள்ளே போகணும். தேவைக்கு ஏர்லியாக தூங்கணும். ஃபோன் பார்க்குறது சந்தர்ப்பங்கள் இருந்தால், இல்லாட்டி நீங்கள் கார்ட்டூன் பார்க்குறாளா இருந்தால் அது குறிப்பிட்ட நேரத்துக்கு வரையறைச்சி கொள்ளணும். அது வளமையான பழக்கமாக இருக்கணும். திரை நேரம், ஸ்க்ரீன் டைம் குறைஞ்சிருக்கணும். ஞாபக மறதிக்கு முக்கியமானது. உங்களோட அட்டென்ஷனை சிதறல்கள் வரும், அவதானத்தில் சிதறல் வரும் ஃபோன் பார்க்குறது. ஆகவே நான் நினைக்கிறேன் நீங்கள் படித்த விதயத்தை திரும்ப மீட்டால் இருந்தால் போதும், புதிய விடயங்கள் படிக்க தேவையில்லை. நீங்கள் இது ஒரு பெரிய ஒரு எக்ஸாமாக யோசிக்காமல் அவங்களோட அன்றாடமாக நீங்கள் பாடசாலையில் நிறைய எக்ஸாம் செஞ்சுருப்பாங்க, மாடுல் எக்ஸாம் செஞ்சுருப்பாங்க, டேர்ம் எக்ஸாம் செஞ்சுருப்பாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் எக்ஸாம் எங்களுக்கு லைஃப்பில் தவிர்க்கலாம். ஆகவே இல்லை, நீங்கள் இது உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற எக்ஸாம் என்று இல்லைன்றத உங்களோட தலையில், உங்களோட மண்டையில், உங்களோட சிந்தனையில் ஏற்றிக்கொள்ளணும். அதே நேரம் நீங்கள் நான் செய்திருக்கிறது போதும், என்னால் முடியுமான அளவு நான் செய்திருக்கிறேன், இதன் பிறகு எனது எக்ஸாம் செய்திட மட்டும்தான் என்னோட கடமை, என்னை தாண்டி ஒரு சக்தியை நான் பிரயோகிக்க தேவையில்லை, என்னால் முடியும் என்ற சிந்தனைகளை உருவாக்கி கொண்டு பெற்றோர்களும் நான் பாராட்டுறது, அதை நான் ஆரம்பத்துலேயும் சொல்கிறேன். ஆகவே நீங்கள் எடுத்திருக்கிற இந்த மார்க்ஸ்கள், இந்த முயற்சிகள் போதும் என்ற மனப்பாங்கோடு நீங்கள் ரெடியாக இருக்கணும் எக்ஸாமுக்கு. அன்றைய நாள் நீங்கள் நான் நினைக்கிறேன் ஒரு நிதானமான நாளாக இருக்கணும். எக்ஸாம் நாள் முக்கியமாக எக்ஸாம் நாள் ஒரு நிதானமான அமைதியான ஒரு நாளாக இருக்கணும். இரவு நேரம் நல்லா தூங்கி எழும்பி
காலையில் நீங்கள் பரீட்சைக்கு போகிறதுக்கு தயாராகலாம். பரீட்சை ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் கடவுளை கும்பிடலாம். அதே நேரம் நல்ல முறையில் ஏதாவது ஒரு ஆகாரம் கொண்டு உண்டலாம். அதே நேரம் நீங்கள் பெற்றோட ஆசீர்வாதத்தை கேட்கலாம். உங்களுக்கு சொந்தங்கள் இருந்தால் அவங்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட கடவுள நினைவோடு நீங்கள் ஆரம்பிங்க, பரீட்சையை ஆரம்பிங்க. நேரம் உங்களுக்கு அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்ஸ்மார் கைட் பண்ணுவாங்க நேரத்தை பற்றி. நீங்கள் நேரத்தை பற்றி யோசிக்க வேணாம். உங்களோட இருக்கிற ட்ரைனிங்கை பிறவைங்க. அன்றைக்கு புதிய ஒரு முயற்சி ஒன்று செய்யாமல் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் எப்படி எக்ஸாம்பிள் சிட் பண்ணீங்களோ, எப்படி நீங்கள் நேர முகாமைத்துவம் செய்தீங்களோ அதே ஒரு அதனையே பிரயோகித்தால் நல்லது. அன்றைய நாள் மட்டும் அவசரப்பட்டு நீங்கள் ஓர்டர் ஒன்று வைத்திருப்பீங்க. அநேகமாக கடினமான கொஷின்ஸை நேரத்தோடு செய்தது, லேசான கொஷின்ஸை நேரத்தோடு செய்கிறது, ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். நான் நினைக்கிறேன் ஆசிரியர்கள் அதை பற்றி பேசுவாங்க. ஆரம்பத்திலே நீங்கள் லேசான கொஷின்ஸை செஞ்சு முடிக்கலாம், கடினமான கொஷின்ஸை மெதுவாக செய்யலாம். திரும்ப உங்களோட இண்டெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணுற மெத்தட்ஸ் உங்களுக்கு பாடசாலை படித்து தருவாங்க. ஆரம்பத்தில் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் எழுதுறது, கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணுறது, இப்படியான மெத்தட்ஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொன்றும் மெச்சாகும். பாடசாலையில் அதுக்குரிய ஸ்பெஷல் ஒரு ட்ரைனிங் ஒன்று அவங்களுக்கு செய்வாங்க. நான் உளவியலாளர் என்ற வகையில் நான் நினைக்கிறேன், நீங்கள் நிதானமாக இருந்து அன்றைய நாள் ஆகாரம் ஒன்று நீங்கள் போய் கடவுளை ஸ்டார்ட் பண்ணினால் உங்களோட மெத்தட் வளமையான மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கடினமான கொஷன்லேருந்து லேசான கொஷனுக்கு போகலாம், லேசான கொஷன்லேருந்து கடினமான கொஷனுக்கு போகலாம். அது உங்களோட மெத்தடை பொறுத்து. அது பிறகு நீங்கள் அமைதியாக இந்த ஹோல்லிருந்து வெளியே வர மட்டும்தான். வந்தது பிறகு எந்த ஒரு கதையும் தேவையில்லை. நான் நினைக்கிறேன் சின்ன பிள்ளைகள் தனியாக கதைக்க மாட்டாங்க, பெரிய மாணவர்கள் தான் கதைப்பாங்க. அதுலேயும் பயந்த பிள்ளைகள் தான் அதை பற்றி பேசுவாங்க. மறந்துட்டு நீங்கள் உங்களோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம். கட்டாயமாக பரீட்சை என்பது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒரு விடயம் அல்ல. வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவங்கள்லையும் நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய நீங்கள் அந்த சவாலை நீங்கள் எப்படி எதிர்நோக்குறீங்க? அதாவது புலமை பரிசில் பரீட்சை என்பது மாணவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முதல் பரீட்சையாக காணப்படுது. இந்த பரீட்சையில் மாணவர்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் என்ற ஒரு நிலையையும் தாண்டி அதில் நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க, அந்த நுண்ணறிவுன்றெல்லாம் சில விஷயங்களுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கு. அந்த நுண்ணறிவிட சிறந்தவங்களாக இருந்தால் போதும், மற்ற விஷயங்களை நாங்கள் கற்றுத்தேரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எங்களுக்கு கிடைக்க பெறும்னு சொல்லலாம். எல்லாரும் அந்த நீங்கள் சொன்னது போல தான் ஆயத்தமாகணும். இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்கிறது. அதையும் தாண்டி நிகழ்ச்சி நிறைவாக ஒரு இறுதி கேள்வி, அது முக்கியமாக இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அதாவது இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு சில பேர் லீவ் எடுத்து போய் விசிட் போவாங்க. அங்கே டூரிஸ்ட் நிறைய இடங்களுக்கு போவாங்க, நிறைய இடங்களை பார்க்கறதுக்கு போவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியங்கள்லாம் போவாங்க. ஆனால் என்ன, ஒரு மாத கால வரை லீவும் இருக்குது. இருந்தாலுமே அந்த ரிசல்ட், அந்த பரீட்சை பெறுபேறு என்றது ஒரு பெரிய ஒரு விடயமாக காணப்படும். இத்தனை நாள் படித்தது, இத்தனை நாள் கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்துக்கான சன்மானம் அந்த பரீட்சை பெறுபேறுகளில் காணப்படுது. அந்த பரீட்சை பெறுபேறுகள் வந்த பிறகு அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? முக்கியமாக சில பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் ஃபெயில் ஆகியிருப்பாங்க, சிலவங்க மிடில் ரேஞ்ச்லேயே இருப்பாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு உத்வேகத்தை அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கை அவங்க எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு நீங்கள் பார்க்குறீங்க? முதலாவது இதை உள்வாங்குற பக்குவம் பெற்றோருக்கு இருக்கணும். மாணவர்களுக்கு இது தலையில் இருக்காது. பாஸ் ஆகணும்னு ஆசை வச்சுருப்பாங்க. ஃபெயில் ஆகினா அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அவங்க சாதாரணமாக தான் பார்ப்பாங்க. தன்னோட பிள்ளையை நாங்கள் ப்ரெஷர் பண்ணி நீ 100க்கு மேலே இருக்கணும், நீ 200 இருக்கணும்னு ப்ரெஷர் பண்ணின பெற்றோருக்கு இது கஷ்டமாக இருக்கும். சும்மா நார்மலாக படிக்க வச்ச பெற்றோர்கள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் விளங்கணும். இந்த மார்க்ஸை நீங்கள் எடுத்து பெரிய ஒரு அடைவு மட்டமெல்லாம் அடைய போகிறல. உங்களுக்கு ஒரு இந்த அரசாங்கத்தில் ஒரு மெத்தட் இல்லைங்கிற மெத்தட் உங்களோட வயசுக்கு நீங்கள் கட்டாயம் செய்யணும். ஆகவே நீங்கள் 70 மார்க்ஸுக்கு மேலே மார்க்ஸ் எடுத்தால் எல்லோரும் பாஸ் தான். அரசாங்கத்தில் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஃபெயிலானாக்களும் பாஸ் தானுண்டு ஒரு மனப்பான்மை இருக்குது. ஸ்கூல்ஸ் மட்டத்தில் அப்படி தான் கதைப்பாங்க அதிபர்கள். நீங்கள் ஃபெயிலாக இருந்தாலும் நீங்கள் பாஸ் தான் பிள்ளைகள்னு பாராட்டுற அதிபர் மாதிரி இருக்கிறாங்க. ஆகவே இதனை ஒரு சாதாரண விடயமாக அன்றைய நாள் நீங்கள் ரிசல்ட்ஸ் வருது, நீங்கள் எல்லோரும் அவதானத்தோடு ஆதங்கத்தோடு இருந்து பார்க்க தேவையில்லை. நான் நினைக்கிறேன் அதுவும் சாதாரணமான ஒரு இவெண்ட்டாக நீங்கள் பாருங்கள். பிள்ளைகளுக்கு இதனை ஒரு பெரிய ஒரு இவெண்ட்டாக மாற்றான ரிசல்ட்ஸ் வர நாள் இன்னும் வரப்போகுது என்று பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்கவான பெற்றோர். அன்றைய நாளும் சாதாரண நாளாக பார்த்து அடுத்த வருடத்துக்குரிய தயார் நிலைகள், கல்வி நடவடிக்கைகளை பற்றி யோசிக்கலாமே ஒழிய இது ஒரு பெரிய இவெண்ட்டாக மாற்றவான வீட்டுக்குள்ளே. நான் நினைக்கிறேன் இது பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் 90 வருஷம் 2 இயர்ஸும் நீங்கள் எப்படி நீங்கள் பிள்ளைகளை கைட் பண்ணுறது வச்சு தான் அன்றைய நாள் அமைய போகுது. ஆகவே நான் நினைக்கிறேன் இப்போ உங்களோட மனப்பாங்க மாற்றிக்கோங்க. இது வெறுமனே ஒரு பாடசாலையில் பிள்ளைகளுக்கு கல்வி முறையில் இருக்க ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்ச்சி, ஒரு எக்ஸாம், இதனை கடந்து போகிறது தான் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். இது வெறுமனே
பிள்ளைகளோட மார்க்ஸை மையமாக கொண்ட எக்ஸாம் இல்லை, பெற்றோரோட எக்ஸாம்லாம் சொல்லுவாங்க. இந்த மனப்பாங்கெல்லாம் மாற்றப்படணும். நாங்கள் இதை பற்றி பேசுவோம் எதிர்காலத்தில். நான் நினைக்கிறேன் பெற்றோர்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக அணுகணும். கிரேட் 5 ஸ்காலர்ஷிப்ன்ற வந்து பிள்ளைகளோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற எக்ஸாம் இல்லை, ஒரு முயற்சி தான். அவங்கள வாழ்க்கைக்கு தயார்படுத்தணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சமநிலையான மாணவரை உருவாக்குறதுக்கு நீங்கள் அவங்களோட இருந்து பாடுபடணும். இதுதான் நான் நினைக்கிறேன் இன்றைய கலந்துரையாடலில் நான் நேயர்களுக்கு சொல்லணும். நீங்கள் ஒரு சமநிலையான பிள்ளையை உருவாக்குற பெற்றோராக மாறுங்க ஒழிய இந்த கல்வி நடவடிக்கையோட இந்த இந்த அன்றாட நடவடிக்கைகளில் வெறுமனே பிள்ளைகளை பிஸியாக்கி ஸ்ட்ரெஸ் பண்ணி இதுதான் வாழ்க்கை என்று இந்த நோக்கம் தெரியாத பிள்ளைகளை உருவாக்குற பெற்றோராக இருக்கப்படாது. கட்டாயமாக சார். இன்றைய நாள் ஆதுவின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் வந்து நிறைய விடயங்களை நீங்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக வந்து இந்த பரீட்சை காலம் வந்து இன்னும் 2 வாரங்கள் ஆரம்பிக்க தயாராக இருக்குது. முக்கியமாக இந்த 5ஆம் தரத்தில் கல்வி கற்கக்கூடிய இந்த புலமை பரீட்சையை வந்து எதிர்நோக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம், பயப்படாதீங்க. எந்த விடயத்தையும் வந்து இலகுவாக செய்ய கற்றுக்கொள்ளுங்க. பரீட்சை என்பது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அல்ல. அந்த இறுதியாக நீங்கள் சொன்ன விடயம் அதுதான் வந்து, அதாவது வந்து இலக்கு என்றது வந்து இலக்கு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அந்த இலக்கு வந்து திறமை சார்ந்தும் இருக்கலாம், கல்வியை சார்ந்தும் இருக்கலாம். அதை நாங்கள் எப்படி அடையிறோம்ன்றது எங்களோட கையில் இருக்குது. முக்கியமாக அதுக்காக ஆசிரியர்களும் பெற்றோர்களுடைய பங்களிப்பு சரியான விதத்தில் பெருமா இருந்தாலே நிச்சயமா அவங்க அந்த கோலை அடையிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமும் வந்து வாய்ப்பையும் வந்து உருவாக்கி கொடுக்குற தன்மை அவங்க 2 பேருக்கு இருந்தால் போதும், அவங்க இலகுவாக போய் சேரக்கூடியதாக இருக்கும். அதே போல் இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி இதை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி அதுக்கு வரவேற்றதுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.